கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரம்யா கார்த்திகிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. சாரி கார்த்தி, யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உங்களே என்னையும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமாக எழுதியிருக்காங்க, சாரி அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் வந்துட்டு நீங்கள் எதுக்காக சாரி கேட்குறீங்க, நீங்களே இதை பண்ணீங்க, யாரோ தானே இதை பண்ணியிருக்காங்க, என் மனசுலேயும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது, உங்கள் மனசுலேயும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது, அதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் அதை பற்றி நாம் யோசிச்சுக்கிட்டு, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீங்களும் நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ரம்யாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மாணிக்கம் வந்து கார்த்திக் பார்த்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. பரவாயில்லப்பா கார்த்தி, உங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது, உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை எவ்வளோ பொறுமையாக நீ ஹேண்டில் பண்ணுற அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ரம்யா நேராக ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே ஒரு லேபர் வந்து போகிறாங்க. அப்போது ரம்யா வந்துட்டு கையில் ஒரு கவரோடு வந்து அந்த லேபர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இனிமேல் உனக்கு வந்து இங்கே வேலை கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் தானே அந்த மாதிரி எழுத சொல்லி சொன்னீங்க, இப்போ நீங்களே என்னை வேலையை விட்டு தூக்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, நீங்கள் வேலை செய்யக்கூடாது, நீ தான் அந்த மாதிரி எழுதின அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடாது, இந்த கவரில் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு நீ ஜாலியாக இரு, வேணும்னா சொல்லு, வேறு கம்பெனியில் கூட நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடாது, இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சது, நீ தான் எழுதின அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி அந்த கவர் அவங்ககிட்ட கொடுத்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போது தீபா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். டேப்லெட் போட்டிங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ரம்யா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன தீபா எப்படி இருக்குது, பெயின்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு கார்த்திக் இருப்பாங்க. இப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, என் ஹஸ்பண்டை நீ நேரில் தான் பார்க்க முடியல, அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்கார், நான் கொடுக்குறேன் நீ பேசு அப்படின்னு டக்குன்னு ஃபோனை வந்து கார்த்திக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு ஹலோ ஹலோன்னு சொல்கிறாங்க. ரம்யா எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. உடனே கார்த்திக் திரும்பவும் மொபைலை வந்து தீபா கிட்டே கொடுக்குறாங்க. தீபா வந்து வாங்கி ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா வந்து பேசுகிறாங்க. என்னடி எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறாரு, அவர்கிட்ட நீ பேசலை, இப்போ நான் பேசினப்போ மட்டும் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி, சிக்னல் கட் ஆகிடுச்சு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ பேசு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா வந்துட்டு இல்லை வேண்டாம், நான் இன்னொரு நாள் பேசுகிறேன், எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ரம்யா யோசிக்கிறாங்க, என்ன இது, நாம் எதுக்குமே தயங்கவே மாட்டோம், இப்போது கார்த்திகிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ தயங்குறோமே அப்படின்னு வந்து ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு தீபா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய்ட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தீபாவும் கார்த்திக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வராங்க. அப்போது ரம்யா வந்து ஒரு ஆளை செட் பண்ணி தீபாவை வந்து கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆள் வந்து வெளியில் வந்து பைக்கில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அதை பார்த்ததுமே தீபா வந்துட்டு கார்த்திக் வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க, அவன் தான் என்னை வந்து கத்தியால் குத்த வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் வந்து பின்னாடியே வந்து துரத்துக்கிட்டே வராங்க. நான் அதுக்குள்ளே வந்து பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. உடனே வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் அந்த கார்த்திக் வந்துட்டு என்னை பார்த்துட்டான், அந்த தீபா தான் வந்து போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ரம்யா வந்துட்டு சரி சரி நீ அவன் கண்ணிலே படக்கூடாது, கார்த்திக் வந்து உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு ஏதோ ஒரு டேப்லெட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டேப்லெட்டை ஆர்டரும் பண்ணிவிடுவாங்க. அந்த டேப்லெட்டை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கம்பெனிலே கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க, நீ இந்த டேப்லெட்டை எனக்கு கொடுத்த அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த டேப்லெட் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்துட்டு யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது, நான் யாருக்கும் தெரியாமல் தான் இதை கொடுக்குறேன், நீங்களும் இந்த விஷயத்தை வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து தீபாவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு தீபா அபிராமி எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ரம்யா வந்துட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு தீபாவை விசாரிச்சுட்டு, இந்த ஃப்ரூட் வந்து நான் தீபாக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கீழே பார்த்தேன் யாருமே இல்லை, கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொண்டு வரீங்களா அப்படின்னு அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே அபிராமியை சரிம்மா நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க ஜூஸ் போட்டு கொண்டு வந்த உடனே வந்து கொடுங்க ஆண்டி, நானே வந்து தீபாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கிளாஸை வந்து வாங்குறாங்க. வாங்கும்போது அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா, இரு தீபா இங்கே சாஞ்சு உட்கார முடியாது, நீ அங்கே வந்து உட்கார அப்படின்னு தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த டேப்லெட்டை வந்து ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜூஸில் வந்து போட்டுருவாங்க. ஜூஸில் போட்டு வந்து தீபாவுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. தீபாவும் அதை குடிச்சிருவாங்க. குடித்த உடனே வந்துட்டு ரம்யா வந்து தீபா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நேராக கம்பெனிக்கு வந்து கார்த்திக் வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க அங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பொண்டாட்டி என்ன ஆக போகிறான்னு மட்டும் பாரு, இங்கே சாதாரணமாக நீ வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு வந்து ரம்யா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே தீபாவுக்கு அந்த ஜூஸ் குடித்த கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே வந்து தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.